ஹாய் ஆல். இது வந்து கிராமரோட லாஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம எப்படியோ இங்கிலீஷில் யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ திங்க் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது கண்டிஷனல் கிளாஸ் இல்லைனா இஃப் கிளாஸ். இதில் வந்து இஃப் கிளாஸ் இல்லைனா கண்டிஷன் கிளாஸ்னு ஒன்று இருக்கும், மெயின் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். கிளாஸ்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கண்டிஷனல் கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த கண்டிஷன் இருந்தால் இது இப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி வர ரிசல்ட் இப்படி இருக்கிற ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஓகேங்களா? இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் தி எக்ஸாம். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன நடக்கும், அதுதான் நம்மளோட மெயின் கிளாஸ். ஓகேங்களா? இதை வந்து ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் இப்படி பிரிப்பாங்க. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்ம் வந்து எடுக்கும். எக்ஸாம்ல நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வேர்பை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இந்த இஃப் கண்டிஷனை வச்சு அது என்ன ஜீரோ கண்டிஷனலா இல்லை செகண்ட் கண்டிஷனலான்னு பார்த்து இங்கே என்ன வேர்ப் ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ட்ரூத் இல்லைன்னா ஒரு சேஞ்ச் ஆகாத ஃபேக்ட். அதை தான் நம்ம வந்து ஜீரோ கண்டிஷனல்னு சொல்லணும். சயின்டிஃபிக் ஃபேக்ட், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து ஜீரோ கண்டிஷனல் சொல்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இஃப் கூட ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கும், மெயின் கிளாஸும் ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் இருக்குது. இங்கே பாருங்க எக்ஸாம்பிளில், இஃப் யூ வாட்டர் பிளான்ஸ் தே க்ரோ. ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றுனா வளரும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். அப்போ அது ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல் எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டு பக்கமுமே வேர்ப் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இருக்கு. அப்போ இஃப் யூ வாட்டர் பிளான்ஸ் தே க்ரோ. இஃப் யூ ஈட் டூ மச் யூ ஃபீல் சிக். அந்த வேர்பை மட்டும் பார்க்குறீங்களா, மிஸ்னா இங்கே செப்பரேட், எதுவுமே இங்கே வந்து மாறி வரல, எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே தான் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஜீரோ கண்டிஷனல். இது ரொம்பவே ஈஸி. லைக் அது ஒரு ஃபேக்ட், ரெண்டு பக்கமுமே ப்ரெசன்ட், அவ்வளோதான். இதனால நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ பாருங்களேன், இஃப் யூ ட்ராப் அ பால் இட் ஃபால்ஸ் டு தி கிரவுண்ட். இது ஏதாச்சும் மாற்ற முடியுமா? இதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், அப்படிலாம் இல்லை. இது நடந்தால் இது கண்டிப்பாக நடக்கும், அப்போ அது ஜீரோ. அப்போ இங்கே ப்ரெசென்ட்ல இருக்குன்னா இங்கேயும் ப்ரெசென்ட்ல தான் வரப்போகுது, ரெண்டு பக்கம் ப்ரெசென்ட். சில டைம் இதையும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ எய்தர் இஃப் கிளாஸ்ல இருக்க வேர்பை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா மெயின் கிளாஸ்ல இருக்க வேர்பை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எதை பற்றி பேசுது? ரியல் ஆர் பாசிபிள் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ் தட் ஆர் லைக்லி டு ஹேப்பன். ஸோ ஒரு அளவுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிற திங். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் சிம்பிள், இங்கே வந்து ஃபியூச்சர் சிம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் டேக் an umbrella. இஃப் ஐ see him ஐ வில் டெல் him the நியூஸ். அந்த முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? நான் இவனை பார்த்தா இதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேங்களா? ஆனால் பார்ப்பேன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பாசிபிள் அவுட்கம், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கணும்? இங்கே ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கு, இங்கே ஃபியூச்சர் சிம்பிள் இருக்கு. அதனால தான் இங்கே வில் எல்லா பக்கமும் நம்மளால பார்க்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். இஃப் இட்ஸ் சன்னி we will have a picnic. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, செகண்ட் கண்டிஷனல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக் திங்ஸ் இல்லைன்னா இமேஜினரி திங்ஸை பற்றி பேசுகிறது தான் செகண்ட் கண்டிஷனல். இப்போ இங்கே பாருங்க, இஃப் ஐ வேர் டாலர் ஐ வுட் பிளே பேஸ்கெட் பால். இதில் என்ன சொல்ல வராங்க? நான் டாலர் இருந்திருந்தா நான் பேஸ்கெட் பால் விளாண்டுருப்பேன். லைக் அது இப்போ நடக்க போகிறதும் இல்லை, ஆனால் இது வந்து இப்படி இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் ப்ரெசன்ட் கண்டிஷனல். அதாவது வேற ஒன்றும் இல்லை, இங்கே வந்து வேர் தான் எப்போவுமே யூஸ் பண்ணும். ஓகேங்களா? செகண்ட் கண்டிஷனல்ல இஃப் கிளாஸ்ல எப்போவுமே வேர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டிஷனல், அதாவது மெயின் கிளாஸ்ல வர ப்ரெசன்ட் கண்டிஷனல் பார்த்தீங்கன்னா உட் ஃபார்மை தான் எடுக்கும். ஓகேங்களா? உட் பிளஸ் வேர்ப் இல்லைன்னா உட் நாட் பிளஸ் வேர்ப். ஓகேங்களா? இந்த கண்டிஷனல் எல்லாம் விட்டுருங்க. இங்கே வேர் வரணும், இங்கே உட் வரணும். அது மட்டும் நம்ம மைண்ட் வச்சுக்கிட்டா போதும். எதுக்கு? இமேஜினரி சிச்சுவேஷன்.
இங்க பாருங்க, இஃப் வி were ரிச் வி வுட் பை அ மேன்ஷன். ஸோ இங்க வேர் வரும், இங்க வுட் வரும். இது நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஸ்டடி ஹார்டர். இப்போ இது ஐ வேர் யூ, நான் வந்து இன்னொரு பர்சனை மாற முடியுமா? முடியாது. ஸோ இது அன்ரியலிஸ்டிக்கான ஒரு திங். அதனால இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஸ்டடி ஹார்டர். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரும். இங்க பாருங்க, இஃப் ஷீ வேர் அ டாக்டர் ஷீ வுட் சேவ் லைஃப். இப்போ இங்க ஷீன்னு இருக்கு, அப்ப இங்க எப்படி வேர் வருது? வாஸ் தானே வரணும்னு தோணும். ஆனா நம்மளுக்கு தெரியும், இல்ல எப்பவுமே வேர் மட்டும்தான் வரும். நீங்க சிங்குலரா ப்ளூரலா எதுவுமே பார்க்க வேணாம், இங்க வேர் தான் வரும். இங்க வந்து வுட் பிளஸ் வேர்பு இல்லைன்னா வுட் நாட் பிளஸ் வேர்பு இதுதான் வரும். ஓகேங்களா? வுட் நாட்டுக்கு இங்க எதுவும் இல்லை. இங்க பாருங்க, இஃப் ஹி வேர் ஓல்டர் ஹி வுட் நாட் ரைட். ஓகேங்களா? நெகட்டிவா நம்ம எழுதணும் அப்படின்னா ஹி வுட் நாட் ரைட், இப்படிதான் வரும் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல்னா இமேஜினரி, நடக்காத ஒரு விஷயம். ஜீரோனா கண்டிப்பா நடக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு சிச்சுவேஷன் நடந்தா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, தேர்ட் கண்டிஷனல் பார்க்கலாம். இது வந்து என்னன்னா இமேஜினரி சிச்சுவேஷன், லைக் பாஸ்ட்ல நான் அது பண்ணியிருந்தேன் அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது இது வந்து இமேஜினரி கிடையாது, இம்பாசிபிள் இல்ல. செகண்ட் கண்டிஷனல் நம்ம என்ன சொன்னோம்? இம்பாசிபிள். நான் வந்து அப்படி இருந்திருந்தா, நான் வந்து பேர்டா இருந்திருந்தா, நான் வந்து நீயா இருந்திருந்தா, லைக் நான் வந்து ஒரு சிஎம்மா இருந்தானே இதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இமேஜினரி திங்ஸ் எல்லாம் நம்ம பேசுறது. இது வந்து என்னன்னா பாஸ்ட்ல இதை பண்ணியிருந்தா, எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு ஆனா நான் பண்ணல, இன்கேஸ் பண்ணியிருந்தா, அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு தேர்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் ஷீ ஸ்டடிட் மோர் ஷீ வுட் ஹவ் பாஸ்ட். அப்போ இஃப் கிளாஸ்ல என்ன சொல்றாங்க? ஷீ ஸ்டடிட் மோர் ஷீ வுட் ஹவ் பாஸ்ட். அதுவே இங்க பாருங்க, இங்க ஹேட் மிஸ் ஆயிடுச்சு. அதுவே இங்க பாருங்க, had they listened they would have been they would not be stranded. இப்போ இங்க பாத்தீங்கன்னா had they listenedன்னு இருக்கு. இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா நம்ம வந்து 10th லெவல்ல தான் பாக்குறோம். அதனால எப்பவுமே உங்களுக்கு இஃப் கிளாஸ்ல இஃப் தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்ளிசிட்டா அந்த கண்டிஷனல் கிளாஸஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி வச்சிருப்பாங்கன்னா இஃப் தே ஹேட் லிசன்ட், அப்படிதான் உங்களுக்கு வந்து இந்த இந்த கிளாஸ் வந்து வந்திருக்கும். அப்ப இங்க நம்மளுக்கு தெரியும் would not have been stranded. ஓகேங்களா? அடுத்தது, if I knew I would have prepared dinner. if I had known. ஓகேங்களா? இந்த ஸ்லைட்ல இந்த பிக்சர்ல கொஞ்சம் இங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு. அந்த திங்கை வந்து அது ஃபாலோ பண்ணாம இருக்கு. ஸோ நம்ம லாஸ்டா கன்க்ளூட் பண்ணிட்டு புக்லுக்கு எக்ஸசைஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ கண்டிஷனல், அதாவது ஃபேக்ட், மாறாத ஒரு விஷயம். 100°C தான் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்னா அது எப்படியும் மாறாது. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டை நம்ம சொல்றோம் அப்படின்னா இஃப் கிளாஸ்ல என்ன இருக்கும்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். மெயின் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள்ல இருக்கும். பேசிக்லி ரெண்டுமே ப்ரெசன்ட்ல இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல நம்ம என்ன பார்த்தோம்? இஃப் கிளாஸ் வந்து நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கும். அதுவே மெயின் கிளாஸ் பார்த்தோம்னா ஃபியூச்சர் இதுல இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கண்டிஷனல். இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். அதுவே மெயின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட் பிளஸ் வேர்ப்ல இருக்கும். இது வந்து செகண்ட் கண்டிஷனல் எப்பவுமே வேர்ல தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் கண்டிஷனல். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கும் இஃப் கண்டிஷன். அதுவே இது மெயின் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்மளுக்கு வரும், would have பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அடுத்தது மிக்சட் கண்டிஷனல். இது வந்து பாஸ்டையும் ப்ரெசண்ட்டையும் மிக்ஸ் பண்றது. லைக் இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் மெடிசன் ஐ வுட் பி a டாக்டர் நவ். ஸோ பாஸ்ட்ல ஒன்று பண்ணியிருந்தா இப்போ நான் எப்படி இருப்பேன்? இதுலலாம் நம்ம தேர்ட் கண்டிஷனல் எப்படி பார்த்தோம்? நான் அப்ப நல்லா படிச்சிருந்தேன்னா நான் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிருப்பேன். எல்லாமே பாஸ்ட்ல இருக்கு. ஆனா நான் பாஸ்ட்ல பண்ணாத ஒரு விஷயத்தையும் ப்ரெசண்ட்டையும் கம்பைன் பண்றதா மிக்சட் கண்டிஷனல். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, we will miss our train. இப்ப இது நம்மளுக்கு தெரியுது மெயின் கிளாஸ். இதோட கண்டிஷனல் கிளாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இங்க
வேர்பை பார்க்கணும். வில் மிஸ்ன்னு இருக்கு, நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் நம்மளுக்கு எங்கே வந்துச்சு, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்மளுக்கு கண்டிஷனல் இஃப் கிளாஸ் எப்படி வரணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து வரணும். அப்போ அதை நம்ம எப்படி இந்த சென்டென்ஸை எழுதலாம், இஃப் வி டோன்ட் லீவ் நவ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிளம்பல அப்படின்னா ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு, இது வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஆனா எக்ஸாம்ல நம்மளுக்கு இப்படி கேட்க மாட்டாங்க, அந்த வேர்பை தான் ஃபில் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, பீப்புள் கெட் சன்பர்ன்ட். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இது வந்து ப்ரெசென்ட்னு தெரியுது. அப்போ இந்த சைடு என்ன வரணும், ப்ரெசென்ட் தான் வரணும், பிகாஸ் இது ஒரு ஃபேக்ட் மாதிரி. இஃப் தே ஸ்டே இன் சன். ஓகேங்களா? இஃப் தே ஸ்டே லாங்கர் இன் சன் எப்படி வேணா எழுதிக்கலாம், பிகாஸ் இந்த சென்டென்ஸை வந்து ஓப்பன் எண்டடா விட்டுருக்காங்க. ஸோ நம்ம கான்செப்ட் என்னன்னா, இங்க இருக்கிற வேர்ப் வந்து எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்க வந்து பீப்புள் அப்படிங்கிறது நிறைய பேருங்கனால தே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்க கெட் ஜீரோ கண்டிஷனல்ங்கும் போது இங்க ப்ரெசென்ட்னா இங்கேயும் ப்ரெசென்ட், அதனால இங்க நம்ம ஸ்டேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாங்க, ஐ வுடன்ட் ரெஃப்யூஸ். இப்போ மெயின் கிளாஸ்ல வந்து எப்போ நம்மளுக்கு உட் வருது, ரெண்டு பக்கம் வருது, இங்கேயும் வருது, தேர்ட் கண்டிஷனலையும் வருது, செகண்ட் கண்டிஷனலையும் வருது. ஆனா எங்க நம்மளுக்கு உட் பிளஸ் வேர்பு வருது, செகண்ட் கண்டிஷனல். கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து வேர்பு உட் பிளஸ் வேர்ப் வந்திருக்கு. அப்ப இது நம்மளுக்கு தெரியும் செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னு. அப்ப செகண்ட் கண்டிஷனல்னா நம்மளுக்கு தெரியும் வேர் யூஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? இஃப் ஐ வேர் யூ ஐ வுடன்ட் ரெஃப்யூஸ். இது ஓப்பன் எண்டட்ங்கனால நம்ம எப்படி வேணா இந்த இந்த வேர்புக்கு அப்புறம் வரதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். திங்ஸ் இங்க யூ வாஸ் இதெல்லாம் வராம வேர் தான் வரணும். ஓகேங்களா? அதுதான் இங்க நம்மளுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட். நான் வந்து அந்த fill in the blanks மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு வரல. இது நான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் இப்போ திருப்ப வந்து சொல்றேன். ஓகே, இது நான் வெப்ல இருந்து கொஞ்சம் எடுத்தேன். எனக்கு ஸ்கூல் புக்ல வந்து பெருசா இந்த மாதிரி கொடுக்கல. ஸோ எக்ஸாம்ல மோஸ்ட்டாக இது மாதிரி கேட்குறாங்க, அதனால நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் ஐ டேஷ் யூ ஐ வுட் கோ ஹோம் இமீடியட்லி. ஸோ இங்கே வுட் இருக்கு, அதே மாதிரி இஃப் ஐ யூன்னு இருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம், நான் நீயா இருந்தா அந்த மீனிங் வருது. அப்போ இது இம்பாசிபிள்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ கண்ணை மூடிட்டு இங்கே நம்ம வேர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இஃப் யூ ஹேட் மேரிட் பீட்டர் யூ டேஷ் அ வெரி ஹாப்பி லைஃப். இப்போ இங்கே என்ன கிளாஸ்ல இருக்குன்னு பாருங்க, ஐ மீன் என்ன வேர்ப்ல இஃப் கிளாஸ் இருக்கு பாருங்க, ஹேட் மேரிட் பீட்டர். ஹேட் மேரிட் அப்படின்னு என்ன, பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு, நம்மளுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. அப்போ எந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, would have past participle. தேர்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இஃப்ல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கு அப்படின்னா. அப்போ had a very happy life. அடுத்து பாங்க, I would tell you the answer if dash it. இப்போ இதுல என்ன இருக்கு, I would tell you the answer. அப்போ நான் உனக்கு ஆன்சர் சொல்லுவேன் எப்போ, எனக்கு தெரிஞ்சா. அப்போ இதுல இது பாசிபிலிட்டிஸ்ங்க மாதிரி வருதுங்களா லைட்டா, அதனால இது நம்ம ப்ரெசன்ட்ல வந்து போடணும். If I knew it. If John dash sometimes he would be more attractive. இப்போ இங்க மெயின் கிளாஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க, would plus verb இருக்கு. would plus verb எங்க வருதுன்னு பாருங்க, நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷன்ல வந்து வருது. அப்ப இங்க என்ன வரணும், பாஸ்ட் சிம்பிள் வந்து வரணும். இஃப் ஜான் ஸ்மைல்டு. ஓகேங்களா?
இது நீங்க வந்து அந்த லாஜிக் அந்த கண்டிஷனும் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா எந்த சைடு வந்து வேர்ப் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சுமே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஐ லேர்ன் டேஷ் ஜெர்மன் இஃப் ஐ ஹேட் மோர் டைம். இப்போ இங்க இது நம்ம லாஜிக்கலா பார்த்தோம்னா கண்டிஷனலா இப்படி பார்த்தோம்னா இப்படி இருக்கு. நான் பாஸ்ட்ல வந்து இதை படிச்சிருந்தேன் அப்படின்னா அப்படி சொல்றாங்க. அப்போ என்ன நடக்கும், இப்ப என்ன நடக்கும்னு சொல்றாங்களா, இல்ல பாஸ்ட்லயே என்ன நடந்திருக்கும்னு சொல்றாங்களா? இன்னும் இன்டெப்தா பார்த்தோம்னா இங்க என்ன வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இஃப் ஐ ஹேட் மோர் டைம் அப்படின்னா பாஸ்ட்ல எனக்கு டைம் இருந்திருந்தா அப்போ பாஸ்ட்லயே தான் நான் படிச்சிருப்பேன். அப்ப இது பாஸ்டும் எப்ப வரும், தேர்ட் கண்டிஷன்ல வந்து வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன வரும், would have learned. ஓகேங்களா? அடுத்தது வாட் வில் யூ டூ இஃப் டேஷ் கோ அவே, இஃப் ஐ டேஷ் கோ அவே. இங்க வந்து என்ன இருக்கு, வில் இருக்கு, ஃபியூச்சர்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனலோட இஃப் கிளாஸ் என்ன வரும், ப்ரெசென்ட்ல வரும், இஃப் ஐ கோ அவே. அடுத்து பாங்க, இஃப் யூ வெண்ட் அவே ஐ டேஷ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாவ் பார்ட்டி. ஸோ இஃப் யூ வெண்ட் அவே, நீ போயிட்ட அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி வைப்பேன். அப்போ இங்க என்ன வரும், ஐ வுட் இன்வைட். இங்க ஏன் ஐ வுட் இன்வைட் வந்து பிளஸ் வேர்பு, ஏன்னா நீ போயிட்டீன்னா நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, ஐ டேஷ் சென்ட் ஜேன் அ போஸ்ட் கார்டு இஃப் ஐ ஹேட் நோன் ஹர் அட்ரஸ். ஸோ எனக்கு என் அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு என்னத்தோ நான் அதை அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது தேர்ட் கண்டிஷனல். தேர்ட் கண்டிஷனலோட மெயின் கிளாஸ் நம்மளுக்கு எப்படி வரும், would have verb 3. ஓகேங்களா? அடுத்து இது ரொம்ப டைம் பெருசா போகிறதுனால தான் நான் ஸ்கிப் பண்றேன். லைக் இஃப் இட் ஹேடன்ட் ரெயின்ட் அவர் பிக்னிக் டேஷ் பி அ சக்சஸ். ஸோ இதுல இஃப் இட் ஹேடன்ட் ரெயின்ட் இதுதான் நம்மளோட இஃப் கிளாஸ். ஸோ இங்க வந்து என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வருது. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன வரும், would have been, தேர்ட் கண்டிஷன். ஓகேங்களா? ஏன்னா அப்ப வந்து ரெயின் வரலன்னா அப்ப நடந்த பிக்னிக் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே நம்மளுக்கு தெரியும் would have வேர்ப் 3. இங்க பீங்கிறதுனால வேர்ப் 3 வந்து பீன். ஓகேங்களா? இந்த வேர்ப் சாரி பிராக்கெட்ல இருக்கிற வேர்புக்கு தான் வேர்ப் 3 எடுப்போம். அப்ப பியோடது இங்க பீன்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இப்ப இந்த 17th பாங்க, இஃப் யூ ஹேட் யுவர் ஜாப் வை டேஷ் இட். இப்போ உனக்கு வந்து உன் ஜாப் அவ்வளோ பிடிக்கல அப்படின்னா ஏன் நீ அதை வந்து சேஞ்ச் பண்ணாம இருக்க, இதுதான் இதோட மீனிங். அப்ப நம்ம என்ன சொல்றோம், உனக்கு ஹேட் பண்ற, யூ ஹேட் ப்ரெசன்ட். ஆனா இங்க மெயின் கிளாஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏன் நீ இன்னும் மாறல அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல இருக்கிற வேர்பை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்க எப்படி எழுதணும், இங்க ப்ரெசென்ட்ல இருக்கு. அப்ப இங்கேயுமே நம்ம வந்து ப்ரெசென்ட்ல தான் எழுத போறோம். ஸோ இஃப் யூ ஹேட் யுவர் ஜாப் வை டோன்ட் யூ சேஞ்ச் இட். ஏன்னா யூவோட வேர்ப் வந்து டோன்ட். ஸோ அதை நம்ம அப்படி இங்க எழுதியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஜீரோ கண்டிஷன் மாதிரி. ஜாபை ஹேட் பண்றேன்னா அதை மாத்தணும், ஆனா ஏன் மாத்தலன்னு கேட்குறோம். புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? உனக்கு ஜாப் பிடிக்கல அப்படின்னா ஃபேக்ட் என்ன, பிடிக்கலன்னா விடணும், ஆனா நீ விடலை, ஏன் விடலன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாங்க, இஃப் தி மேன் டேஷ் ஹிம் he would have fallen down the stairs. இப்ப மெயின் கிளாஸ்ல would have verb 3 வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு தெரியும் இது தேர்ட் கண்டிஷன். இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரப்போகுது. அப்ப இங்க என்ன வரும், if the man hadn't followed. ஒரு செகண்டுங்க, சாரி இன்னைக்கு என்னன்னு தெரியல, வீடியோ ரொம்ப இன்டரப்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு தெரியும் would have verb 3 வந்துச்சுனாவே இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். இங்க நாட் இருக்கு, அப்ப நெகட்டிவ் வருதுன்னா had not வேர்போட verb 3. அப்பதான் hadn't நீங்க எழுதிட்டேன். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தோம்னா வேற இங்க வாஸ் வராது, வேற தான் வரும். ஓகேங்களா? வேற என்ன, நம்ம would have knew, அடுத்து இங்க smiled, would have learned. So what will you do if I go? இங்க லாஸ்ட்ல hadn't followed. So
பேசிக்லி நம்ம ஏதாச்சும் ஒரு சைடில் இருக்கிற டென்ஸை வச்சு இன்னொன்று ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லைன்னா அந்த கண்டிஷனோட அவுட்கம் என்ன, அது வந்து ட்ரூவா, இல்லைன்னா பாசிபிலிட்டியா, இல்லை இமேஜினரியா, இல்லை பாஸ்டில் வர ஒரு ஸ்டஃபா, ஏதோ ஒரு மெத்தடாலஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த கண்டிஷனல் கிளாஸ்லேருந்து கேட்பாங்க. இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணலை, பட் அந்த வேர்ப்ஸ் அந்த டாபிக் கீழே இது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு கண்டிஷனல் கிளாஸும் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன்ஸ் மட்டும்தான். பஞ்சுவேஷன்ஸ் வந்து சீரியஸ்லி அது சொல்லி தரதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அது ரூல்ஸ் மாதிரி தான். என்னென்ன இருக்குன்னா அந்த கேபிட்டலைசேஷன், கமா, இதெல்லாம் தான் இருக்கும். அதோட ரூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நோட்ஸில் கொடுத்துருக்கேன், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த எக்ஸாமில் வந்து பஞ்சுவேஷன்ஸ் ஸ்பாட் தி எரர், இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து கமா கொடுக்க சொல்லுவாங்க, டாட் ஐ மீன் பஞ்சுவேட் பண்ண சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு பண்ண தெரியணும். பஞ்சுவேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் இதோட காமனான இது பார்த்துருப்பீங்க, லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா. இதுல மீனிங் என்ன வருது, கிராண்ட்மாவை சாப்பிடலானே வருது. அதே இது இப்படி திருப்பிப்பாங்க, கமா போட்டுப்பாங்க, லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா. ஸோ நீங்க இப்போ என்ன சொல்லுங்க, கிராண்ட்மா கிட்ட போய் கேட்குறீங்க சாப்பிடலாமா அப்படின்னு. ஸோ ஒரு பஞ்சுவேஷன்ஸ் அந்த மீனிங்கவே மாத்திடும். ஸோ அதுதான் பஞ்சுவேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒவ்வொரு பஞ்சுவேஷனும் எங்கெங்கே இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதையவே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இது 12th புக்லேருந்து நான் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை எங்கெங்கே எது எது வரும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 2-3 திங் மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன், அது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம். இப்போ இந்த அப்பாஸ்ட்ரஃபி இது வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ ஹேவ் நாட் அப்படிங்கிறத இப்படி நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, ஹேவின்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்போசிட்டை, அந்த நெகட்டிவிட்டியும் அந்த வேர்டையும் மாடல் வேர்பையும் கிளப் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹீ வுட், ஐ வில். ஸோ இந்த மாதிரி அந்த ஷார்ட் அண்ட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கான்ட்ராக்ஷன்ஸில். இது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பொசசிவ் அப்பாஸ்ட்ரஃபி, அதாவது அவனோடது, அவளோடது, என்னோடது அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல இங்கிலீஷில் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம், தி கேர்ள்ஸ் ஹேண்ட்ஸ் were chapped by the cold. அப்போ நம்ம வந்து அந்த எஸ்ஸுக்கு முன்னாடி வந்து அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். எப்போன்னா இது வந்து சிங்குலராக இருக்கும்போது. இப்போ இங்கே பாருங்க, இதுவே ப்ளூரலாக இருக்கு, டேபிள்ஸ், செரிஸ், டிசைனர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பொசஷன் வருது அப்படின்னா நம்ம எஸ்ஸுக்கு அப்புறமா அந்த ப்ளூரலுக்கு அப்புறமா நம்ம வந்து போடணும். ஸோ எப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி வரணும், எப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் வரணும் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரே ஒரு பொண்ணை பற்றி பேசுது, அதனால அப்பாஸ்ட்ரஃபி அப்புறம் எஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா நிறைய டேபிளை பற்றி பேசுது, ஸோ இங்கே அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போட்டால் போதும், அதுக்கப்புறம் எஸ் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என் டேஷ், ஹைஃபன், எம் டேஷ், இந்த 3 இதில் இருக்கு. நம்மளுக்கு இந்த ஒரு ஹைஃபன் மட்டும்தான் தெரியும், பட் இந்த மாதிரி 3 டைப்ல ஒரே இதில் இருக்கு. என் டேஷ் அப்படின்னா அது வந்து பீரியட் ஆஃப் டைமை வந்து டினோட் பண்றது. அதாவது இது வந்து எப்படி சொல்லலாம்னா இதை விட எம் டேஷை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுதான் என் டேஷ். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் ரிலேட்டடாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். டைமுக்கு 1 to 50, இல்லைன்னா மார்க்கை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது சென்னை டு கோயம்புத்தூர் அந்த மாதிரி. எம் டேஷ் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை பிரேக் பண்ணுறது. இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது ஜஸ்ட் இங்கே இப்படி ஹைஃபன் போட்டு போட்டு இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அதிலலாம் பார்த்துருப்போம். அதில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எம் டேஷ். சொல்லி ஸோ அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, என் டேஷ் வந்து குட்டியாக இருக்கும், எம் டேஷ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். லைக் இது என் டேஷ் இந்த சைஸில் இருக்குன்னா எம் டேஷ் இந்த சைஸ்க்கு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ ஹைஃபன்னா என்ன, அதுவும் லைன் தானே அப்படின்னா ஹைஃபனோட யூசேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் 2 வேர்டை வந்து கிளப் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஹைஃபனேட்டட் வேர்ட், குட் லுக்கிங், இந்த மாதிரி 2 வேர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நடுவில் ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ஸோ அந்த டைப்பில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரிஃபிக்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம், கோஆப்ரேஷன் அந்த மாதிரி. யூஸ்ட் இன் நம்பர்ஸ் 22, இது நம்ம காமனாக யூஸ் பண்ண மாட்டோம், 22 நம்ம அப்படியே தான் எழுதுவோம், பட் கிராமட்டிக்கலி இதுக்கு நடுவுலையும் ஹைஃபன் வரும். அதே மாதிரி இண்டிகேட் வேர்ட் பிரேக்ஸ், 20th century. இல்லைன்னா நம்ம ஒரு வேர்டு எழுதிட்டே வருவோம், லைன் முடிஞ்சிடும், இங்கே ஹைஃபன் போட்டு அதை கண்டினியூ பண்ணுவோம், அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஹைஃபனேட்டட் வேர்ட்ஸ் இல்லைன்னா வெல்,
ஓரியன்டட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லைக் இதை நம்ம எழுதும் போது இப்போ இது யூஸ் பண்ணுறது இல்லை, பட் டெக்னிக்கலி இது இங்கே யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்டாஷ்னா இந்த டிஸ்டன்ஸு நம்பர்ஸு அது மாதிரி இருக்கிறது, இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். எம்டாஷ் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அன்இம்பார்ட்டன்ட் வேர்டை வந்து மார்க் பண்ணக்கு யூஸ் பண்ணுவோம். எம்ஃபசிஸ்க்கு சில டைம் யூஸ் பண்ணுவோம். லைக் இந்த போயட்ரியிலலாம் யூஸ் பண்ணுவோம். சடன் சேஞ்ச் ஆஃப் தாட் அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்டாக இதுதான் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஐ மீன் இந்த பேட்டர்ன் தான் கேட்பாங்க. லாஸ்ட்ல பிராக்கெட்ஸ். இப்போ இந்த பிராக்கெட்டும் இருக்கு, இதுவும் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த பிராக்கெட் வந்து கிளாரிஃபை பண்றது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து தரது. அதுவே இந்த பிராக்கெட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்றது. லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜேன் ஜேன் இஸ் வரிட். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பிராக்கெட் யூஸ் பண்றேன், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள பேஷண்ட்னு போட்டிருக்கேன்னா இந்த ஜேனை பத்தின எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். அதுவே இப்போ இப்படி நான் கொடுக்குறேன்னா ஜெயின் இஸ் வரின்னா இந்த சிக் அப்படிங்கிறது ஆப்ஷனல் டீட்டெயில் மாதிரி. ஓகேங்களா? இங்க எக்ஸாக்ட்லி நான் சிக்கன் போட்டுருக்க கூடாது, இங்க ஆப்ஷனல் டீட்டெயில் நம்ம கொடுப்போம். லைக் இப்போ நம்ம அப்ளை பார்த்தோம் அந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல அந்த தட்டுங்கிறது ஆப்ஷனல் அப்படின்னு, அதை வந்து நம்ம இந்த பிராக்கெட்ல கொடுப்போம். இல்லைன்னா இந்த ஆப்ஷன்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சூஸ் தி சென்டென்சஸ் இஸ் ஆர் கரெக்ட். இந்த மாதிரி சிங்குலராகவும் இருக்கும் இல்லை ப்ளூரலாகவும் இருக்கும்ங்கிற இடத்துல நம்ம வந்து அந்த இந்த பிராக்கெட்டுக்குள்ள எஸ் அதோட ப்ளூரல் ஃபார்மை வந்து போட்டிருப்போம். லைக் எனக்கு எப்படி கரெக்டாக சொல்றதுன்னு தெரியல. அந்த கொஸ்டின் பேப்பர்ல அடிக்கடி ஆக்சுவலி நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து இது ஆப்பிளாவும் இருக்கலாம் இல்லை ஆப்பிள்ஸாவும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எஸ் வந்து அந்த இடத்துல ஆப்ஷனலாகவும் இருக்கலாம், உள்ளேயும் வரலாங்க மாதிரி. ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம இந்த பிராக்கெட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம். ஆப்ஷனல் டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது நம்ம சின்ன அந்த கர்வ்டு பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா கிராமட்டிக்கல் எரர்ஸ், பஞ்சுவேஷன் கன்சிஸ்டன்சிக்காகவும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். பேசிக்லி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட், ஆப்ஷனல் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு கர்வ்டு பிராக்கெட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ 10th லெவலில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். அந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது கன்ஃபியூஸ் ஆகிடும் லாஸ்ட் மினிட்ல. ஸோ கிராமர் வந்து இதோட எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 2 வொக்காபுலரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதில் டீச் பண்ணுற அளவுக்கு கான்செப்டுவலாக பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அது நம்மளுக்கு சீக்கிரமாகவே எண்ட் ஆயிடும். ஓகேங்களா? கிராமரில் வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.